சற்றுமுன் வெளியான தகவல். இந்த ஒரு கார்டு மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு தேடி வரும் உதவிகள். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஈஸ்ராம் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு அரசிடமிருந்து நிறைய உதவிகள் கிடைக்கின்றன. அதாவது அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு நிதி பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய சலுகைகளை வழங்குவதாக இஸ்ரம் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் மாதந்தோறும் ரூ. 3000 பென்ஷன் வாங்கலாம். இத்திட்டத்துக்கான பதிவு செயல்முறை முற்றிலும் டிஜிட்டல் முறையில் நடைபெறுகிறது. தகுதியுள்ள நபர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இஸ்ரம் கார்டு என்பது அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான திட்டமாகும். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தை நிறுவுவதையும், விபத்து காப்பீடு, ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் பிற சமூக நல திட்டங்களின் நன்மைகளை விரிவுபடுத்துவதையும் இந்த கார்டு நோக்கமாக கொண்டுள்ளது. அதேபோல தகுதியுள்ள தொழிலாளர்களில் ஓலா, ஊபர், அமேசான், ஃபிளிப்கார்ட் மற்றும் பிற தளங்களில் பணிபுரிபவர்கள் போன்ற தளம் சார்ந்த சேவை வழங்குநர்கள் அடங்குவர். 16 முதல் 59 வயது வரை உள்ள அனைத்து அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களும் ஈஸ்ரம் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அல்லது தொழிலாளர் அரசு காப்பீடு திட்டத்தின் இஎஸ்ஐசி கீழ் வராதவர்களை இலக்காக கொண்டது. அதாவது விண்ணப்பதாரர்கள் இந்த எளிய ஆன்லைன் வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் சில நிமிடங்களில் இஸ்ரம் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கு முதலீடு திட்டத்தின் அதிகாரப்பூர்வ தளத்துக்கு www.isram.government.in செல்ல வேண்டும். முகப்பு பக்கத்தில் உள்ள ரெஜிஸ்டர் ஃபார் இஸ்ராம் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட வேண்டும். அடுத்து எஸ் அல்லது நோ என்பதை தேர்ந்தெடுத்து உங்கள் இபிஎஃப்ஓ அல்லது இஎஸ்ஐசி உறுப்பினர் நிலையை குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். உங்கள் முகவரி மற்றும் கல்வி நிறுவனங்கள் வழங்க வேண்டும். திறன்கள், வேலையின் தன்மை மற்றும் வணிக வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் வங்கி கணக்கு விவரங்களை உள்ளிட்டு டிக்ளரேஷன் தேர்ந்தெடுக்க வேண்டும். கடைசியாக சப்மிட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். சரிபார்ப்புக்கான உறுதி ஓடிபி நம்பரை உள்ளிட வேண்டும். இதன் பின்னர் உங்கள் இஸ்ராம் கார்டு உருவாக்கப்படும். இந்த கார்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். இஸ்ரம் கார்டு வைத்திருப்பவர்கள் ரூபாய் 2 லட்சம் விபத்து காப்பீடு தொகை, வீட்டு வசதி, உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான நலத்திட்டங்களுக்கான அணுகல், எதிர்கால வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களில் முன்னுரிமை போன்ற பல்வேறு சலுகைகளை பெறலாம். அது மட்டுமில்லாமல் கூகுள் பே மூலம் தனிநபர் கடன் வாங்க போறீங்களா? அப்ப இந்த செய்தி உங்களுக்கு தான். அதாவது இந்தியாவில் உள்ள மக்கள் தற்போது யூபிஐ செயலிகளை அதிகளவில் பயன்படுத்துகின்றன. அதாவது சிறிய பெட்டி கடைகள் மூலம் பெரிய போர்ட்டல்கள் வரை இந்த யூபிஐ சேவையை சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்த முடிகிறது. அதுவும் ஃபோன்பே, பேடிஎம் செயலிகளை விட கூகுள் பே செயலியை தான் அதிக மக்கள் பயன்படுத்துகின்றன. இந்த கூகுள் பே செயலியில் அவ்வப்போது புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றன. பின்பு இந்த செயலியை பயன்படுத்துவதற்கும் மிகவும் எளிமையாக இருக்கிறது என்றே சொல்லலாம். கூகுள் பே செயலியை அதிக மக்கள் பயன்படுத்துகின்றன. இந்த கூகுள் பே செயலியில் லோன் வசதியும் உள்ளது. அதாவது
அவசர கால தேவைகளுக்கு கூகுள் பே செயலி மூலம் எளிதாக்க கடன் பெறும் வசதியும் உள்ளது. குறிப்பாக கூகுள் பே தகுதியுள்ள பயனர்களுக்கு ரூபாய் 30,000 முதல் 10,00,000 வரை கடன் தொகைகளை வழங்குகிறது. அதுவும் அவசர காலங்களில் பயனர்களுக்கு காகித வேலைகள் இல்லாமல் அல்லது வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் நிதியை விரைவாக அணுக உதவுவதற்காக இந்த சேவை கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு கடன்களை வழங்க பல கடன் வழங்கும் நிறுவனங்களுடன் இணைந்துள்ளது கூகுள் பே. அதன்படி பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் இணைந்து இந்த சேவைகளை நேரடியாக செயலியில் வழங்கியுள்ளது. கூகுள் பே தகுதியுள்ள பயனர்கள் அவர்களின் நிதி சுய விவரத்தை பொறுத்து 10,00,000 வரையிலான கடன் தொகைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது இந்த கடனுக்கான வட்டி விகிதங்கள் ஆண்டுக்கு 11.25% தொடங்குகின்றன. ஆனால் இறுதி விகிதம் உங்கள் கிரெடிட் ஸ்கோர், வருமானம் மற்றும் கடன் தொகையை பொறுத்து மாறுபடலாம். அதுவும் கடன் வாங்குபவர்கள் கடன் தொகையை மற்றும் திருப்பி செலுத்தும் காலங்களை தேர்வு செய்யலாம். அதன்படி 6 மாதங்கள் முதல் 5 ஆண்டுகள் வரையிலான கால அவகாசத்தை தேர்வு செய்ய அனுமதிக்கிறது கூகுள் பே. கடன் வாங்க தொகை மற்றும் திருப்பி செலுத்தும் காலத்தை பொறுத்து மாதத்திற்கு 2,000 முதல் தொடங்கும் வகையில் இஎம்ஐகள் உள்ளன. பின்பு கடனின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை இந்த செயலி தெளிவாக குறித்து காட்டுகிறது. மேலும் இந்த கூகுள் பே வழங்கும் தனிநபர் கடனுக்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 21 வயதுடையவர்களாகவும் வேலைவாய்ப்பு அல்லது வணிகம் மூலம் வழக்கமான வருமான ஆதாரத்தை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். முதலில் கூகுள் பே செயலியை திறக்கவும். அடுத்து மேனேஜ் யுவர் மணி என்பதை தேர்வு செய்யவும். அதன் பின்பு சிறிது ஸ்க்ரோல் செய்து பர்சனல் லோன் எனும் விருப்பத்தை தேர்வு செய்யவும். அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர், முகவரி, வருமானம் போன்ற முக்கிய விவரங்களை நிரப்ப வேண்டும். பின்னர் KYC ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும் மற்றும் ஒப்பந்தத்தில் டிஜிட்டல் முறையில் கையொப்பிட வேண்டும். அடுத்து ஒப்புதல் அளிக்கப்பட்டதும் கடன் தொகை நேரடியாக பயனரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.